இன்னைக்கு நான் என்ன பார்க்க நான் குறி கொண்டு வந்து தண்ணி மாற்ற போகிறேன் கைஸ். தினையில வச்சாச்சு. அப்புறம் சரியான சேட்னஸ் கைஸ். 2 குறி செத்துருச்சு கைஸ். ஒன்று வந்து ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து செத்து போச்சு சின்னது. அது உங்களுக்கு காமிக்கலைங்க கைஸ். அது உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறோம். கடைசியில் முடிஞ்சால் காமிக்கிறோம் கைஸ். அந்த போட்டோம். ஸோ கைஸ் பாருங்கள் நான் வந்து எல்லாம் தண்ணியில் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நாள் எடுக்காம மட்டும் இப்படி ஆகிப்போச்சு தண்ணி. ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம். தண்ணி ரொம்ப இதாக இருக்குது. எதனால செத்துச்சுன்னு எதனால செத்துச்சுன்னு மறக்காம பார்க்கணும் கைஸ். எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. தண்ணினாலையா இல்லை இந்த காற்று காமிடாடு பாருங்க காற்று போட்டு தாக்குது. காற்றுனாலையா இல்லை டிசீஸ் வந்துருச்சா, டிசீஸ் வந்துருச்சா இல்லை பாம்பு உடக்காங்க இது கடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நிறைய பேர் லவ் பேர்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப சேடாக போச்சு. 1 செத்த பரவாயில்லைங்க கைஸ், 2 செத்துச்சுங்க கைஸ். ஒன்றும் கூட குட்டினாங்க, அது அவ்வளோக்கா கொஞ்சம். ஆனால் ஒரு அப்பா செத்துருச்சுங்க கைஸ். அதுதான் கைஸ். டெய்லி குட்டி போடும், முட்டை போடுறோம். ஒரு அம்மா அதோட ஹஸ்பண்ட் செத்துருச்சு. கைஸ் உங்களுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் இன்னொரு டப்பா கழுவிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இங்கே காற்றடிக்கிறதுனால எனக்கு டிசீஸ் வருமானு எனக்கு தெரில. அப்படி காற்றடிக்கிறதுனால டிசீஸ் வந்துச்சுன்னா துணி கட்டலாம் கைஸ். துணி கட்டலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். செத்துட்டே இருக்கு கைஸ். சொல்லுங்கள், எங்களுக்கு அவ்வளோக்கா தெரில. நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோக்கா அனுபவம் இல்லை. இருக்குது ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இருக்குது அனுபவம். ஆனால் அது கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். ஓகே உங்களுக்கு அந்த டப்பா கழுவும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பாருங்கள். ஸோ கைஸ் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து இது கழுவுறேன் கைஸ். உங்களுக்கு அங்கே பாருங்க 2 கொஞ்சிட்டு இருக்கு. இருங்க க்ளோஸ் அப்பில் போய் காமிக்கிறோம். பாருங்க என்ன கொஞ்சம் பாருங்க. அது வந்து அது பேன் எடுத்து விடுது. அது பேன் இருக்குமான்னு எனக்கு தெரியலிங்க கைஸ். பாருங்க கைஸ், நீக்கி விட்டு பேசிட்டு இருக்கோம் ஜாலியாக. பார்த்ததுனால தான் தெரியும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, ஏன்னா நீக்கி விட்டு எங்கள் கூட ஜாலியாக பேசிட்டு நீ குருவி பறக்க விட்ட ஏன்டா இது குருவி வெளியே போய் சாப்பிட்றது இங்கே செத்து போயிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த டப்பா கழுவி முடிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.